என்னதான் நூற்றுக்கணக்கான வேடத்தில் நடித்தாலும் இவரோட வாய்ஸை கேட்டாலே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம் அவர் யார் அப்படின்னா. வெல்கம் டு 100 Days of 100 Legends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் சார் அவர்களை தான். ஆரம்ப காலகட்டத்தில் ட்ராமாவில் நடிக்க தொடங்கினவருக்கு சேலரி ரொம்ப கம்மி. என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ரேடியோவில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்படி கொஞ்சம் காலம் பேசிகிட்டு இருந்தவருக்கு தான் சரி எப்படியும் பேசுகிறதுன்னு போச்சு, டப்பிங் பண்ண தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூனுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் டப்பிங் பண்ண தொடங்கினவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி அவர் ட்ராமாலாம் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ டப்பிங்கும் பேச தொடங்குறாருல. ஸோ அவருக்கு நடிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வர தொடங்கிடுச்சு. அப்படி கிடைச்ச சின்ன சின்ன சான்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தவர் தான் ஒரு காலத்தில் பெஸ்ட் குணச்சித்திர ஆர்டிஸ்ட்டாக மாறினார். அதற்கு உதாரணமான படம் தான் மொழி படமும் 8 தோட்டாக்களும். நீங்கள் அடிக்கடி யோசிப்பீங்க நம்ம கெரியர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் பாஸ்கர் சார் அவர்களுக்கு அவர் கெரியர் செட் ஆனதே பார்த்தீங்கன்னா அவரோட 40 வயசில் தான். சினிமாவோட இன்னொரு முகமான கமலஹாசன் சார் அவர்களே எம்எஸ் பாஸ்கர் சாரை நான் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கணும், அவரை இன்னுமே நல்லா நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லியிருந்திருக்காரு. என்னதான் குணச்சித்திர வேடங்கள் நடிக்கிற பல ஆர்டிஸ்ட் இருந்தாலுமே எம்எஸ் பாஸ்கர் சார் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தின்னு தான் சொல்லணும். அவர் இந்தியா சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு லெஜண்ட்.